வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் சம்பவம் நம் அனைவரின் உள்ளங்களையும் உலுக்கி வாழ்க்கையின் நிலையாமை குறித்தும் உறவுகளின் மதிப்பு குறித்தும் ஆழமாக சிந்திக்க தூண்டும் ஒரு நிகழ்வு. அது கடலூர் துயரம். கிருஷ்ணசாமி பள்ளிக்கு இன்றும் விடுமுறை. மெல்லிய சோக இசைக்கு மாறுகிறது. கிருஷ்ணசாமி பள்ளியைச் சேர்ந்த 3 மாணவர்களான செய்யன், சாருமதி மற்றும் நிமிலேஷ் ஆகியோர் ஒரு துயரமான விபத்தில் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். இந்தச் சம்பவம் நிகழ்ந்து 24 மணி நேரத்திற்கும் மேலாகிவிட்ட போதும் செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டில் சோகத்தின் சுவடுகள் இன்னும் நீங்கவில்லை. இந்த 3 பிஞ்சுகளின் இழப்பு பள்ளி நிர்வாகத்தை மட்டுமல்ல, சக மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் என அனைவரையும் கண்ணீரில் ஆழ்த்தியிருக்கிறது. சாருமதிக்கு சக மாணவிகள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய காட்சிகள் நம் கண்களையும் கலங்க வைத்தன. இசை மெதுவாக உயர்ந்து சிந்திக்க வைக்கும் தோனுக்கு மாறுகிறது. வாழ்க்கை என்பது ஒரு நாடகம். அதில் நாம் அனைவரும் வெறும் நடிகர்கள். எப்போது நம் காட்சி முடிவடையும், எப்போது திரைவிழும் என்பது யாருக்கும் தெரியாது. இந்தச் சோகமான நிகழ்வு நமக்கு உணர்த்தும் தத்துவம் இதுதான். முதல் தத்துவம் வாழ்க்கையின் நிலையாமை. நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் விலைமதிப்பற்றது. இன்று இருக்கும் நாம் நாளை இருப்போம் என்பதற்கு எந்த நிச்சயமும் இல்லை. எனவே ஒவ்வொரு கணத்தையும் முழுமையாக வாழுங்கள். நேசிப்பவர்களை வெளிப்படையாக நேசியுங்கள். மன்னிக்க வேண்டியவர்களை மன்னியுங்கள். இரண்டாவது தத்துவம் உறவுகளின் உன்னதம். நம்மைச் சுற்றியுள்ள உறவுகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள், இவர்கள் அனைவரும் நம் வாழ்க்கையின் தூண்கள். ஒருவரின் இழப்பு பலரின் வாழ்க்கையில் நீங்கா வடுக்களை ஏற்படுத்துகிறது. எனவே உறவுகளைப் போற்றுங்கள், அவர்களுடன் நேரத்தைச் செலவிடுங்கள், அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள். நாளை என்பது நமக்கு சொந்தமானதா என்று தெரியாத நிலையில் இன்று நாம் உறவுகளுடன் அன்பாக இருப்பதே மிக முக்கியம். மூன்றாவது தத்துவம் துயரத்தின் மத்தியில் பாடம். இந்த துயரம் நமக்கு பல பாடங்களைக் கற்றுக் கொடுக்கிறது. பாதுகாப்பு, விழிப்புணர்வு, பொறுப்புணர்வு இவையனைத்தும் நம் வாழ்க்கையில் எந்த அளவு முக்கியம் என்பதை இந்த நிகழ்வு எடுத்துக்காட்டுகிறது. நம்மைச் சுற்றியுள்ள ஆபத்துக்களைப் பற்றி அறிந்திருப்பதும் அவற்றை எதிர்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் அவசியம். மறுபடியும் இனிமையான, நம்பிக்கையான இசைக்கு மாறுகிறது. இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த செய்யன், சாருமதி, நிமிலேஷ் ஆகியோரின் ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர்களுக்கு தேவையான மன வலிமையையும் வழங்கவும் பிரார்த்திப்போம். நண்பர்களே, இந்த நிகழ்வு ஒரு சோகம் மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் ஆழமான அர்த்தங்களை உணர்த்தும் ஒரு பாடம். வாழ்க்கையை நேசியுங்கள், உறவுகளைப் போற்றுங்கள், ஒவ்வொரு கணத்தையும் அர்த்தமுள்ளதாக்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வாழ்க்கையின் தத்துவங்களைச் சிந்திக்கத் தூண்டியிருந்தால் தயவுசெய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவியுங்கள். மீண்டும் ஒரு வாழ்க்கையின் தத்துவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி. வணக்கம்.